எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பிஸ்னஸ் வந்து பிஎஸ்எஸ் நெட்லைஃப். பிஎஸ்எஸ் நெட்லைஃப்னால் என்னென்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மனசில் வர்றது ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், ஈபே அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த ஈபே, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் பொருள் வாங்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்டயோ ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஈபேயோ, ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், உங்களுக்கு ஏதாவது ஏர்னிங் அமௌண்ட் கொடுப்பாங்களா, ரெஃபரிங் அமௌண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த பிஎஸ்எஸ் நெட்லைஃப் அப்படிங்கிற கம்பெனி உங்களுக்கு அதையும் கொடுக்குது. லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அது எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நிறைய ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் டேட்டா எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நிறைய இ-காமர்ஸ் ஜாப் வந்துடுச்சு. எல்லாமே ஆன்லைன் க்ரோத்திங் வந்து நல்ல இன்க்ரீஸ் இருக்குது. அதே கான்செப்டை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஓகேங்களா? இந்த கம்பெனியோடைய டீட்டெயில் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதோடைய ஃபவுண்டர் வந்து பரணி. ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 8 நவம்பர் 2020, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குது. பிரான்ச் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சரி, ஓகே, இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸை தொடங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனியில் ஒரு 2 ஜாயினிங் கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு கிட்டில் வந்து ஒரு 51 ஐட்டம், மஞ்சள், சர்க்கரை, ஆயில், வெள்ளை ரவை, கோதுமை ரவை, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சேமியா, கோதுமை மாவு, அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம். பிராண்டட் ஐட்டம்னா சர்ஃப்னா உங்களுக்கு தெரியும், அதேமாதிரி கோல்டு வின்னர் ஆயில் தெரியும், சக்தி மசாலா தெரியும், அந்த மாதிரி ஆசீர்வாத் ஆட்டா, அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் இருக்கும். அதோட இமேஜை தான் நீங்கள் கீழே பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? 2வது கிட்டு வந்து ஒரு 18 பொருள் அடங்கிய ஒரு கிட்டு. இதில் வந்து அரிசி 25 கிலோ, உளுந்து 1 கிலோ, கடலெண்ணெய் 1 லிட்ரு, தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு, துவரம்பருப்பு 1/2 கிலோ, அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது 2வது கிட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நான் இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கேன், என்ன பண்ணணும், எவ்வளோ கட்டணும் அப்படின்ட்டு. இது நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டியலாங்க. இந்த பர்ச்சேஸில் ஜாயினிங் கிட் 2 கிட் இருக்குல்ல, ஒரு 18 ஐட்டம், இன்னொரு 51 ஐட்டம், அதோடு சேர்த்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்பையும் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. ஓகேங்களா? பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்புன்னு என்ன, உங்களுக்கு அந்த லாகின், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இதுவும் ஃப்ரீ டெலிவரி. நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மெம்பர்ஷிப்போட உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்குறாங்க. எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 3999, அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். மந்த்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து ஏதாவது நஷ்டம் இருக்கா? நஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து கொடுக்க போகிற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் கிட்டும் கொடுத்துட்றாங்க, அதேமாரி ஜாயினிங் மெம்பர்ஷிப்பு, பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஷிப்பும் கொடுத்துட்றாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் காசு கட்டுறீங்களா? இல்லை. நீங்கள் வந்து பொருளை டெலிவரி பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறீங்க. அது அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இதனால் இதில் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதுவும் நீங்கள் கொடுக்குற பொருள் பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு யூஸ் பண்ணுற வேண்டிய பொருள், தேவையில்லாத பொருள்லாம் கிடையாது. எண்ணெய், பருப்புலாம் நீங்கள் வந்து டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான். அதனால் அந்த பொருள், வாங்குகிற பொருள் நஷ்டமாகுதா இல்லையான்னு கேட்டால் அதுலேயும் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து எப்படி நம்ம இதில் சம்பாதிக்க முடியும்? சரிங்க சார், வாங்கியாச்சு, இப்போ இதில் நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ரெஃபர் அண்ட் ஏர்ன். இப்போ வந்து நீங்கள் வாங்கின இதே ப்ராடக்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ உங்கள் ரிலேட்டிவ்டையோ சொல்கிறீங்க. ஓகேங்களா? அவங்க இதில் இதே மாதிரி அவங்க பிஸ்னஸ்ஸு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த மாதிரி வாங்கினேன், ஓகேங்களா, வாங்கினதில் எனக்கு நஷ்டம் கிடையாது, நான் அதேமாரி நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி 2 பேர் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் வருமாமா அப்படின்னு சொன்னால் போதும். அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் வந்து என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைனரி கான்செப்ட், அதாவது பேசிவ் இன்கம். ஜஸ்ட் 2 பேர் ரெஃபர் பண்ணால் போதும், அவங்க 2 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை எப்பப்போ வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அப்போ வந்து அவங்க வாங்கி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த கம்பெனியில் எப்படி சேலரி கொடுக்குறாங்க? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2:1 ரேஷியோ. உங்கள் வலது சைடு 2 பேர், இடது சைடு ஒருத்தர், இல்லை இடது சைடு 2 பேர், வலது சைடு ஒருத்தர், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 510 ரூபா, 600 இன்கம்மு உங்களுக்கு டிடிஎஸ்ஸு கம்பெனி இது பிடிச்சி போக உங்களுக்கு வந்து 510 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஃபஸ்ட்டு சேலரி மட்டும்தான் உங்களுக்கு 2:1 ரேஷியோ.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வலது சைடு ஒருத்தர் இடது சைடு ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு 600 வந்துடும். இது வந்து எப்பப்போ பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி இன்கம் எவ்ரி மண்டே. சண்டே கட் ஆஃப் பண்ணுவாங்க, எத்தனை பேர் சேர்ந்துருக்குன்னு கட் ஆஃப் பண்ணுவாங்க. மண்டே உங்களுக்கு ஈவினிங் 4 o'clock உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். சரி, ஓகே. பெர் மேட்சுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன், 600 rupees. அது வீக்லி ஒரு ஐடிக்கு வந்து 50,000 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோன்னு என்ன, 1:2 ரேஷியோன்னு என்ன, 1:1 ரேஷியோ என்னென்னா சொல்லியிருக்கேன். அந்த 2:1 1:2 தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்கம்மு. அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்கள் இன்கம்லேருந்து 1:1 ரேஷியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து எப்படி சார் எனக்கு 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, கேட்குறீங்க. ஓகேங்களா? ஓகே, அதோடைய டிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்கள் வலது சைடு ஒருத்தர் இடது சைடு ஒருத்தர் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றீங்க ஃபஸ்ட்டு வாரத்தில். அப்போது உங்கள் டீம் சைஸ் 2 பேர். அப்போது உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆகி 600 கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ வலது சைடு உள்ளவங்க 2 பேர், இடது சைடு உள்ள 2 பேர், அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 4 பேர் வருவாங்க. 4 பேர் வரும்போது உங்களுக்கு 1200 இன்கம். அதேமாதிரி அவங்க 2 பேரை ரெஃபர் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். டீம் சைஸும் உங்களுக்கு டபுளாக போகும், இன்கமும் உங்களுக்கு டபுளாக போகும். எப்போ வந்து 256 128 மெம்பர் வராங்களோ அப்போ 38,400 வரும். அடுத்த வாரம் அவங்க 2 பேர் சேர்க்கும்போது 286, மீதி வந்து 76,000 தானே சார் வரணும் இப்போ. ஆனால் அவ்வளோ மேக்ஸிமம் சீலிங் வந்து 50,000 வரை கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இந்த கம்பெனியோடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன? இப்போ அது ஆப் இருக்கா இல்லையா? இப்போதைக்கு ஆப் எதுவும் ஜென்ரேட் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் வந்து இதோடைய ஆப்பு க்ரியேட் பண்ணுவாங்க. அதேமாரி நீங்கள் ஒரு மந்த்லிக்கு வாங்கிட்டீங்க, திருப்பி ரீபர்ச்சேஸ் வாங்குறாங்க, உங்கள் கீழே உள்ளவங்க திருப்பியும் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய இன்கம் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி வந்து லீகல் தானே சார்? நிறைய எம்எல்எம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? எது எப்போ யார் சுருட்டிட்டு போகிறாங்கங்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ஒரு தயக்கம் இருக்கும். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு 100% லீகல் வச்சு நடத்துகிறோம். பேன் சர்டிஃபிகேட்டு, அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. தெரிஞ்சவங்க சொல்கிறீங்க, அப்படி அவங்க ஜாயின் பண்ணலையா அவங்க பொருள் மட்டும் வாங்கிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வீக்லி 50,000 சம்பாதிக்கலாம்னு வீக்லி 2,000 வந்தாலும் உங்களுக்கு லாபம் தானே? அவ்வளோதான். ஓகேங்களா? இதை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டா போதும், அவங்களே உங்கள் ஜாயின் ஃபார்மாலிட்டி என்னன்னு சொல்லிடுவாங்க. தேங்க்யூ.